பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கார். இவரை போய் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இல்லை, இந்தியாவினுடைய பிரதமராகவே ஆக்குறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், அதுவும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா 18 வயசுலேருந்து ஒரு 35 வயது இருக்கக்கூடிய அறிவாளி இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவங்க தான் ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். ஏன் இவ்வளவு பீடிகை கொடுக்குறோம் அப்படின்னா, நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படித்தான் இருக்குது. படிங்கடான்னு சொல்கிறோம், கேட்க மாட்றாங்க. படித்ததுக்கப்புறம் அறிவோடு இருங்கடாங்கிறோம். 6வது அறிவை பயன்படுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதுவும் செய்ய மாட்றாங்க. 5 அறிவு மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரசாத் இவ்வளவு கோபமா அப்படின்னு கேட்டால், நல்லா இருந்த ஊரும் நாடும் அதை நாசமாக போக வைக்கிறதுக்கு ஒரு 234 பேர் தேர்ந்தெடுத்திருக்கோம். இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால், அடுத்தவங்களை அடித்து அதன் மூலிமா பிழைப்பு நடத்தக்கூடிய நபர், ரைட்டா. தொடர்ச்சியாக சமூக விரோத செயல்களை செஞ்சு அதன் மூலியமாக வயிறு வளர்க்கக்கூடிய நபர். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து அந்த குழந்தைய சரியாக வளர்க்காத சில பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க இந்த சொசைட்டியில் நிறையா பேர் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதரில் இவரும் ஒருத்தர் போல். தொடர்ச்சியாக தாம்பரத்தை எடுத்த பெருங்குளத்தூர் திருவள்ளுவர் பகுதி தொகுதியில் பொக்லைன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் அழகுதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் அந்த கட்டடத்தை இடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கார். ஸோ ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து, ஓனர்கிட்ட மோதணும். ஆனால் அவர்கிட்ட போய் மோதாமல் அந்த கட்டடத்தில் வேலை பார்த்தான்ல ஒரு தொழிலாளி, கடைமட்ட தொண்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா, அவரை போய் நைட் நேரத்தில் எழுப்பி அவரை போட்டு அடித்து கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டி இப்படிப்பட்ட ஒரு கோழையான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு தாவேகாவினுடைய நிர்வாகி. அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. திடுதுப்புன்னு முளைச்சிருக்கக்கூடிய ரவுடிகள். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனி. கத்தி விடுறாங்க. சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சு அரைகிறாப்புல, சரியா. இவர் தாவேகாவினுடைய நிர்வாகி. இப்போ இவருடைய நிலை என்ன தெரியுமா, கட்சியினுடைய அந்த அடிப்படை உறுப்பினராக அந்த தொண்டிலிருந்து இவர் கலற்றி விடப்பட்டிருக்கிறார். ஏன்னா இவங்க ஆற்றக்கூடிய தொண்டுலாம் உங்களுக்கு தெரியும்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கார். இது அன்அஃபீஷியலாக தாவேகாவினுடைய தொண்டர்கள் சமூகத்துக்கு இழைக்கக்கூடிய தீங்கு. சில பேர் அஃபீஷியலாக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது வேற. இப்போது சட்டம் ஒழுங்குலாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இரவு நேரத்தில் முழுக்க கிட்டத்தட்ட நான் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னு போய் இபி ஆஃபீஸில் போய் கேட்டோம் அப்படின்னா காரணம் தெரில. அப்படித்தான் இருக்கும், மே மாதம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இத்தனை மே மாதங்களை கடந்து வாழ்க்கையில் ஒரு 38 வயசை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது மாதிரியான ஒரு மே மாதத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய சிறப்பான ஆட்சி. திருவாரூரில் சேங்காலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் சூளை, அதில் மேஸ்திரியாக வேலை பார்க்கக்கூடிய நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். எப்படி தெரியுமா, பெத்த பிள்ளையோட கண்ணு முன்னாடியே. எப்படி, இந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 16லேருந்து 18 வயது இல்லையா. விஜய் அங்கிள் உங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்னு என்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன கோஷ்டியில் இவங்களும் ஒருத்தவங்க தான். இப்போது ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளியோட கழுத்தில் வீட்டுக்கே நைட் நேரத்தில் கழுத்தில் கத்தி வச்சு, அதுவும் இந்த பிள்ளையோட கழுத்துலையே கத்தி வச்சு உங்கள் அப்பாவை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி கடைசியில் அந்த 6 பேர் சேர்ந்து இந்த தொழிலாளியை கொண்டாங்க. இது ஒரு பர்சனல் மோட்டிவில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இதிலேருந்து வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அடுத்ததாக வனத்துறை அமைச்சர். இவர் தான் வனத்துறை அமைச்சருக்கு என்ன சான்று அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அவர் தான் அமைச்சர். தமிழ்நாட்டோட முதல்வரை பத்திலாம் கேட்கக்கூடாது சார். முதல்வரை பத்தி கேள்வியே கேட்கக்கூடாது. முதல்வரை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதான் செய்தியாளர்கள். வேறு யாரை பற்றி கேள்வி கேட்குறது? உங்களை அமைச்சராக போட்டிருக்காங்க, அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்புறம் எதுக்கே மைக்கு முன்னாடி நிற்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் வரும்ல.
கேட்கக்கூடாது. ஓ, இவர்கிட்ட கேட்கக்கூடாதான். இவர் வந்து அமைச்சர் மைக்கு முன்னாடி இத்தனை நாள் வரைக்கும் உங்களை வீடு தேடி வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோமா? பத்திரிகையாளர்கள் கிடையாதுல்ல. இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு திரு விஜய் அவர்களால் என்ன பண்ணியிருக்கீங்க? அமைச்சர் போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம வேற யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறது? இல்ல சார், நான் வந்து ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கேன். வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்க்க வந்திருக்கேன். ஆமா, எத்தனை யானை, எத்தனை குதிரை, வனப்பகுதியில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கக்கூடிய ஒரு அரிய பணி அப்படிங்கிறதுலாம் நடக்கும். இந்த புலிகளை எல்லாம் வந்து எத்தனை புலிகள் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணுவாங்க. நீங்கள் கவுண்டமணி செந்தில் படத்தில் வரக்கூடிய ஜோக்கு மாதிரி ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு பேசக்கூடாது. நிஜமாவே இவர் வனத்துறை அமைச்சர், நம்புங்க. இவர் கேட்ட கேள்விக்கு இவருக்கு பதில் சொல்ல தெரியல. இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க. இதில் ஒழுங்காக பேச தெரிஞ்ச அமைச்சர்கள் 2 பேர் தான். ஒன்று ராஜ்மோகன், அவர் பட்டிமன்ற பேச்சாளராக அவர் வாட்டுக்கு சிறப்பாக அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் செங்கோட்டையன் அவர்கள் மலுப்பலுமாக கடைசி வரைக்கும் அதிமுகவில் கொடுத்த ட்ரைனிங்கை இங்கே சரியாக பயன்படுத்துகிறார். மற்றபடி ஆதவ அர்ஜுனாவுக்கு கூட தமிழ் ஒழுங்காக பேச தரல. இன்னொரு புறம் புதுச்சேரியிலேருந்து இங்கே பொதுச் செயலாளர் போஸ்டிங்கில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய இன்னும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் போஸ்டிங்கில் இருக்கார். அவரும் வந்து பதவியேற்பு விழாவிலையும் கூட தப்பாக தான் தமிழை வாசித்தார். யார்? ஆனந்த் அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டை இப்போ ஆண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். இன்றைக்கு சில பேர் தான் வர இயலாதை தவிர இக்கட்டான சூழ்நிலைகள் அவர்களுக்கு. தொண்டர்கள் அனைவருமே இவர் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை அனைத்துமே தவறு என்று உணர்ந்த அடிப்படையே தான் எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பேர். இப்ப பாலாஜி வீட்டுல காத்தால பார்த்தா 1000 பேர் அதிமுக, எங்க வீட்டுல பார்த்தா 1000 பேர் நிக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் 1000 பேர். நம்முடைய புஷியானந்தன் அவருடைய வீட்டுல பார்த்தா 2000 பேர் நிக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் அதிமுகவை சார்ந்து இருக்கிற நிர்வாகிகள். புஷியானந்த வீட்டுல ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வைப்போம். கூடுதலா சொன்னாதான் அவருக்கும் நமக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அப்போ ஏடிஎம்கேவினுடைய தொண்டர்கள்லாம் இப்போ யாரோட வாசலில் வந்து நிற்கிறாங்களாம்? தாவேகாவினுடைய வாசலில் வந்து நிற்கிறாங்களாம். ஐயா, நீங்கள் ஓட்டு கேட்கும்போது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு அந்த பசங்களை டார்ச்சர் பண்ணி பேரண்ட்ஸ் மூலியமாக ஓட்டு வாங்கினீங்க. இப்போ என்ன அப்படின்னா ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு கட்சியவே உடைச்சி அந்த கட்சியை 2 துண்டாக்கி இப்போது ஆட்சி பண்ணுறதுக்கான வேலைகளையும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பூரா திருடுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்காக அவங்கள வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. கட்சிப்படி ஏதாவது செய்யுங்கன்னு பார்த்தா உங்களுடைய தொண்டர்கள் முதற்கொண்டு இப்போ அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், அது என்ன அப்படின்றதுக்கு ப்ரூஃப் கேட்குறீங்களா? அவருடைய ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் போலீஸையே வந்து திட்டியிருக்காரு கெட்ட வார்த்தையில். போலீஸும் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நபர், இவர் மேலே எப்படி டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க முடியும்? அப்போ அவருடைய பதவி வந்து போயிடும்ல, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. தேவையற்ற பிரச்சனை. அறிவாளிகள்கிட்ட மோடிடலாம். ஒரு 10 முட்டாள்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த முட்டாள்கிட்ட போய் வந்து நீ சொல்லு, பொய் சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல உண்மையே சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆமையா கிறுக்கேந்தாயா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடணும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த 9 முட்டாளும் சேர்ந்து நம்மளை முட்டாளுன்றுவாங்க. அதனால் அவங்க கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிற வேலையை தான் இப்போதைக்கு போலீஸ் சைட்லையும் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்கிறேன். போலீஸ் அதிகாரிகள் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ கூட அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது போக்குவரத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக. வண்டியை எடுங்கிறாங்க, எடுக்க மாட்டேறான். விஜயோட ஃபோட்டோ போட்டு நம்பர் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ரோடை ஃபுல்லாக மறிச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் நான் ஆளுங்கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். போலீஸாரையும் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். பின்னாடி அவ்வளோ பப்ளிக் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆளால் போக்குவரத்தை சீர் செய்ய முடியல. நடு ரோட்டில் வந்து நின்றுட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த ஒற்றை நபரை வந்து அவர் மேலே தான் பார்வை இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? டிவிக்கு கட்சிங்கிறார். அறிவிலிகளாக இருக்காதீங்க, கொஞ்சமாவது அறிவார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். இன்னொரு புறம் ஆளக்கூடிய அரசு மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும். ஓசூர் அருகே முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், 10 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வசித்து வரக்கூடிய மக்களுடைய வீடுகளை முழுவதுமாக இடித்து அகற்றியிருக்காங்க தாவேகா அரசு.
இது கோர்ட் ஆர்டர் பேரில் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் வரி கட்டியிருக்கோம், இப்போ தான் 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டடங்கள்லாம் கட்டணும், இது எல்லாத்துக்குமே வரி வாங்குறாங்க அரசு, ஆனால் எங்களுடைய நிலத்தையும் இப்போது வீடுகளையும் இடிக்கிறது ஏன்? ஆட்சி மாறின உடனே இப்படிலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. வாழக்கூடிய வீட்டை இடிக்கும் போது எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒசூர் வட்டம் பாகூர் தலைப்பு தும்மப்படி பஞ்சாயத்து முனீஸ்வரன் நகர் என்ற இடத்துல வந்து ஏழை எளிய மக்கள் நேச்சர் புறம்போக்கு கல்குட்டை இந்த புறம்போக்கு இடங்கள்ல வீடு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 7 ஆண்டு முதல் ஓராண்டுகளாக வந்துட்டு அந்த குடிசை போட்டு வாழ்ந்து வந்த மக்கள் வீடு கட்டி மக்களுக்கு சேர்ந்த அரசாங்கம் பலருக்கும் வந்துட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காங்க. இந்த வீட்டுமனை பட்டா வழங்கிய இதே அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வந்துட்டு இப்ப சிறிய சேமிப்பு கடனை வாங்கி நீ வீடு கட்டிய வந்து வீட்டை வந்துட்டு சரி, அது புறம்போக்கு இடம்னு அந்த வாக்குமூலமே இருக்கு. 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு வாங்கியிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க அதிரடியாக புறம்போக்கு இடத்துல பல ஆண்டு காலமாக வரி கட்டினவங்களுடைய அவங்க என்ன ஏதுங்கிறதே விசாரிக்காம ஒட்டுமொத்தமாக இடிச்சு தள்ளுறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? இப்படிப்பட்ட கேள்வியை மக்கள் கேட்க தானே செய்வாங்க. அறகுறையாக விசாரிச்சுட்டு அதிகாரிகள் மூலியமாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது எப்படி சரியாகும்? ஒரு விஷயத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டை கட்டுறதுங்கிறது 6 மாதத்துக்கு மேலே ஆகும். உங்களுடைய பொக்லைன் இயந்திரங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொக்லைன் இயந்திரங்களை வச்சு இப்போ ஒட்டுமொத்த வீடுகளை இடிச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்க? தென்காசி இந்த ஏரியாவில் சாயந்தரத்துக்கு மேலே பஸ்ஸு ஓடாது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, 6 மணிக்கு மேலேயா ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய மக்கள் எல்லாருமே தென்காசியிலேருந்து வெவ்வேறு கிராமங்கள் இருக்கும் பக்கத்தில், அந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாமல் அரசு பேருந்துகளை இயக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக முன்னறிவிப்பு ஏதுமின்றி எதனால் இந்த வேலையை செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அரங்கிடுது பாருங்கள். இது எதுவுமே நம்முடைய தனிப்பட்ட விருப்பின் அடிப்படையில் பேசலைங்க. மக்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு பத்திரிகையாளராக நம்ம கேள்வி கேட்குறோம். எப்பயுமே ஆளுங்கட்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அந்த வகையில் மக்களுடைய கஷ்டங்கள் என்னவோ அதைத்தான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், ரைட்டா? அப்போது ஒரு பெரிய அளவிலான இங்கே போராட்டங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது நமக்குள்ள. கல்குவாரி நேற்றைய தினம் தாவேகாவினுடைய அரசை பாராட்டி ஒரே ஒரு கார்டு ஒன்று நம்ம போட்டிருந்தோம். அதாவது பிரபு அவர்கள் இந்த கல்குவாரி வந்து ஏகப்பட்டது 70க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு வரவேற்று போட்டிருந்தோம். ஆனால் மூடப்பட்டதாக செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு புறம் என்ன தெரியுமா? இந்த காட்சியை பாருங்க. என்ன சொல்றாரு? ரீல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு போட தெரியுதே தவிர இங்கே பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு முழுமையாக உங்களுக்கு விவரமே தெரிய மாட்டேங்குது. இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அவருடைய வேலையை அதை செய்யணும் இல்லையா? அவருடைய தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் கோட்டாட்சியர் இருக்கார், அப்போது ஆர்டிஓ இருக்காங்க, இவங்களுடைய வேலைகள்லாம் என்ன, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன, அதில் என்ன வேலைலாம் நடக்குது, அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக லஞ்சம் போல, இப்படி ஆய்வு பண்ணால் பரவாயில்ல. எல்லா எம்எல்ஏக்களும் கிளம்பி போய் நேரடியாக அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு பேர் ஒரு பொழப்பா அப்படின்னு தானே மக்கள் கேட்பாங்க. ஸோ அரசு இயந்திரம் அப்படிங்கிறது அரசு அலுவலகங்கள், அங்கே போய் ஆய்வு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அது முதல்ல ப்ரொசீஜர் என்னன்னே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தான் யாருக்குமே ப்ரொசீஜரே தெரியல. உட்காந்து படிங்கப்பா, 50 பேர் உட்காந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு உட்காருங்க, உட்காந்து படிங்க. இல்லை பத்திரிகையாளர்கள், எங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேளுங்க. இருக்கிற பத்திரிகையாளர்களையும் உங்களுடைய சைட்லேயே கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸாக மாற்றி வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படி நாடு வழங்கும்? அப்போ எப்போ தான் அறிவாக யோசிக்க போகிறீங்க, விவரம் தெரியும் அப்படிங்கிறது தான் மக்கள் இப்போ கேள்வியாக கேட்குறாங்க. கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 40 பேருக்கு மேலே வந்து மக்கள் இறந்து போனாங்க. அதையே வந்து பாசிட்டிவாக மாற்றி தனக்கான வாக்காக மாற்றி திறம்பட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் நடிகர் விஜய். சரி, இப்போது திருப்பரங்குன்றத்தில் நடக்க போகிறது என்ன அப்படின்னு, அதாவது மக்கள் வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் எங்கே போவாங்க, கோயில்களுக்கு போவாங்க. இந்த கோயில்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பண்ணுவாங்க, ரைட்டா? கோயில் நிர்வாகமும் செய்வாங்க, அறநிலையத்துறையிலேருந்து செய்வாங்க. திருச்செந்தூருக்கு வேகமாக போனீங்க, போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு கேட்டால் அது இல்லையா, அவர்கிட்ட விளக்க கடிதம் வாங்குவாங்களாம்.
அந்த முடி வெட்டுறாங்கல்ல, முடி இறக்குவாங்கல்ல, மொட்டை போட்டு விடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபு ரைட்டா. அவங்களுக்கு கிடைக்கிறதே கோயிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அன்னதானமும் அந்த மொட்டை போடுறதுக்கு உட்காடுறாங்கல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய 50 ரூபா 100 ரூபா காணிக்கையை வச்சு தான் அவங்க வந்து பொலை போட்டு வாங்கிது. நீங்கள் எல்லா கோயில்கள்லையும் மொட்டை அடிக்க போனீங்க அப்படின்னா அங்கே முடி இறக்குறவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கும்போது இதான் வழக்கமாக இருக்கும். ஆனால் அது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. இப்போ கோயிலுக்குள்ள அர்ச்சகர் போஸ்டிங்கில் நல்லா வந்து நூல் போட்டுட்டு ஒருத்தன் நின்றான்னா அவனுக்கு வந்து விளக்க கடிதம் கேட்டு வாங்குறீங்க. இதே அவருக்கு விளக்க கடிதம் கேட்டு அவரை விட்டீங்க. இப்போ இவருக்கு மட்டும் என்ன, அவரை இனிமேல் வந்து முடியிறக்கிற வேலை இந்த கோயிலே உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரை பணி நீக்கம் செஞ்சுட்டீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது ஒரு கோயிலில் முருகனே உங்களை மன்னிக்க மாட்டார். அடுத்து அவர் எடுத்து கம்பு வேலையும் கம்பையும் எடுத்துகிட்டு வந்தார், அவ்வளோதான் ஆட்டம் கண்டு போயிடும் இல்லையா? அப்போ இன்னொரு சம்பவம் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வைகாசி மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால முருகனை வேண்டுறதுக்கு நிறையா பேர் வராங்க. கட்டணம் பஞ்சாயத்து, கோயிலில் முறைப்படி வந்து வரிசை முறையில் போகிறதும் இங்கே பஞ்சாயத்தாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஐயர் யாருமே வந்து தமிழ் முறைப்படி ஓதுறதே கிடையாது. தமிழில் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டையே கீழே தூக்கி போட்டு மிதித்து அவங்க ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தமிழ் முறைப்படி அர்ச்சனைங்கிறது செய்யப்படுறதே கிடையாது. மக்கள் போய் கேட்டால் கூட ஓரமாக போய் நில்லு அப்படின்ட்டுருவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோயில் ஊழியர்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஆளுங்களே, அவங்கள வச்சு அடித்து துரத்தி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க. அப்போது ரொம்ப நேரம் மக்களை காக்க வச்சா அதிகமான அளவில் கூட்டம் வரும், காசு நம்ம தொப்பையும் நிறையும் அப்படிங்கிறதுனால இந்த அர்ச்சகர்கள்லாம் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செயற்கையாக ஒரு கூட்டம் கூடுவது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த அர்ச்சகர்கள் உருவாக்குறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் நம்ம விசாரித்த வகையில். ஸோ இதுவும் தடுத்து நிப்பாட்டப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரெக்வஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இது தொடர்பாக வந்து திருப்பரங்குன்றத்திலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள். பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் ஃபுல்லாக மயக்க வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் உதவி செய்கிறாங்க. ஏன் தாவைக்கா நிர்வாகிகள் வந்து விசிறி விட வேண்டியதானே? அந்த வேலையாவது உருப்படியாக செஞ்சிங்கன்னா புண்ணியமாவது கிடைக்கும். இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த அதான் சொல்கிறேன்னா, ஒரு படம் கூட வந்திருக்கும்ல, நல்லா இருந்த ஊரும் 4 திருடர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு ஓடி போயிருங்கடா அப்படிங்கிறது தான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, பாருங்கள், ரசிங்க, உங்களுக்கு டிவி பிம்பம் கிடைக்கிது, நல்லா ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓடிருங்கடாங்க. ஆனால் இப்போ இவங்க ஆட்சி பீடத்தில் வேற வந்து உக்காந்துட்டாங்க. அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. நமக்கு தெரியலைங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கும் தெரியல. இது இப்படியே 6 மாத காலம் ஓடும். அடுத்ததாக யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது தலையில் கொட்டுவாங்க. அதற்கு பிறவாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.